வந்துட்டோம். அப்ப நீங்க? நான் ஹேமாவதி. நான் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் நல்லா பேசணும்னால இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் நான். சார் ஒரு 5 ஃபிங்கர்ஸில் நல்ல ஒரு மாயாஜாலத்தையே கொடுத்துருக்காங்க. எல்லோரும் அந்த மாயாஜாலத்தை அனுபவிக்க வாங்க. ஈஸியாக நீங்கள் இங்கிலீஷ் பேசலாம். நல்ல ஒரு லைஃப்க்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கிது. நிறைய மோட்டிவேஷன் பண்ணுறாரு சார். அப்புறம் நிறைய லைஃப் எஜுகேஷன் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. லைஃப்பில் ஜெயிக்கணுன்றவங்க வந்து இங்கே ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. என் பேர் சந்திரா. 5 வருஷத்துலேருந்து வரேன். எம்ஏ எம்ஃபில் முடிச்சிருக்கேன். 1 இயராக பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ஈகராக இருந்துச்சு எப்படா கற்றுப்போம் அப்படின்ட்டு. இப்போ தான் சாய்ஸ் கிடச்சிது. உடனே வந்து சேர்ந்துட்டேன். வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. ரொம்ப பெரிய ரிசல்ட்ஸ் கிடைக்குது. 5 ஃபிங்கர்ஸில் ரொம்பவே நல்லா சொல்லித்தராரு. நம்ம முடிஞ்ச 5 ஃபிங்கர்ஸில் என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம், இது கோலம் போடுவோம், ரங்கோலி போடுவோம், கையில் அவ்வளோதான் பண்ணுவோம். சார் வந்து 5 ஃபிங்கர்ஸில் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கறதுக்கு அவர் இன்வென்ட் பண்ணியிருக்காரு. அதை நம்மளுக்கும் சொல்லிக் கொடுத்து சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. நம்ம இங்கே வரப்போ லைக்காக வெறும் ஸ்டோனாக வந்திருப்போம். நம்ம இங்கே வந்து ஒரு 5 டேஸ் தான் 1 வாரத்துக்கு தான் ஆகுது. அப்பயே எனக்கு இந்த ஒரு ஷேப் கொண்டு வந்த மாதிரி சாருக்கு நாலேஜு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு நல்லா ஒரு ஷேப் கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு மந்த் ஆன வாட்டி நல்ல இதாக ஸ்டாச்சுவாக ஆகும்னு நம்புகிறேன். நல்லாவே நம்பிக்கை இருக்குது. கான்ஃபிடென்ட்டும் வந்திருக்கு. மைண்டும் நல்லா சைலண்ட்டாக இருக்குது. நல்லா வீட்டில் போய் இங்கே 2 ஹவர்ஸ் இருக்கேன். வீட்டில் போய் நல்லா சைலண்ட்டாக நல்லாவே படிக்க முடியுது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது. எந்த நெகட்டிவ் திங்க்கும் இருக்கிறதில்ல. நல்லாவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் இப்போலாம். என் பேர் ஜெயலலிதா. நான் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கேன். ஆர்என்ஆர்எம் ரெஜிஸ்டர் வாங்கியிருக்கேன். ஃப்யூச்சரில் வந்து நர்சிங் காலேஜுக்கு வந்து டியூட்டர் ஆகணும், லெக்சரராக போக போகிறேன். இங்கிலீஷ் நாலேஜ் வந்து இன்அடிக்குவேட்டாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். லெக்சரராக போனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஷின்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ப்ராப்பராக நம்ம ஆன்சர் பண்ணணும். அதுக்கு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் வேணும்னு ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிகிட்ருந்தேன். நல்ல இன்ஸ்டியூட்டை தேடிட்டுருந்தேன். ஆட் பார்த்துட்டு அந்த டே வந்து போயிட்டேன். அடுத்த நாள் வந்து கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பிரதர் சொன்னார், நல்ல டீச் பண்ணுறாரு சாரு. டீச் பண்ணுறதும் இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான எண்ணங்கள் பற்றி, நிறைய சிந்தனைகள் பற்றி, பாஸ்ட் ஃப்யூச்சர் எல்லாம் மறந்துட்டு ப்ரெசண்ட்டில் வாழ்கிறதுக்கான அறிவுரைகளை நிறைய சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாளே இங்கே வந்தேன். வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு டேலே எனக்கு பி-வெர்ப், பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் டென்ஸ் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு டேவே நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன் அந்த பி-வெர்ப்ஸ் மட்டும். 5 ஃபிங்கர்ஸில் எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கிறது பெரிய விஷயம். பஸ்ஸில் போகும்போது, வரும்போது, வீட்டில் வேலை செய்யும்போது, எல்லாம் எப்போ சும்மா இருக்கும்போது எல்லாமே அந்த 5 ஃபிங்கர்ஸை பார்த்தாவே அந்த ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சரு அந்த ஃபார்முலாஸ் தான் ஞாபகம் வரும். இந்த 5 ஃபிங்கர்ஸும் வச்சு நல்லா நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நல்ல கான்ஃபிடென்ட் வந்திருக்கு எனக்கு. ஒரு லெக்சரராக போகும்போது ஸ்டூடெண்ட்ஸோட கொஷினுக்கெல்லாம் நல்லா ஆன்சர் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நான் டிப்ரெஸ்ட் மைண்டோடு தான் இங்கே வரும்போது டிப்ரெஷன் மைண்டோடு தான் வந்தேன். இப்போது நல்லா ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ப்ரெசண்ட்டில் வாழணும், எந்த ஒரு டிப்ரெஷனும் இல்லாமல். சார் சொல்லுவார் அடிக்கடி, பாஸ்ட் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமல் ப்ரெசண்ட்டில் வாழ கற்றுக்கோங்க அப்படின்னு. அந்த ப்ரெசண்ட்டில் வாழ்கிறேன். நிஜமாக வரும்போது ரொம்ப டிப்ரெஸ்டோடு தான் வந்தேன். இப்போ நல்ல கான்ஃபிடென்ட்டோட ஒரு ஜெயிக்கணும் லைஃப்பில் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் சார் அடிக்கடி சொல்லுவார், அவர் தாட்ஸ் அண்ட் டாக்ஸ் அஃபெக்டட் அஸ் அண்ட் பீப்புள் அரவுண்ட் அஸ்ன்னு. அதை நான் எப்பவுமே மனசில் வச்சுப்பேன். என்னுடைய எண்ணங்களும் வார்த்தைகளும் என்ன பாதிக்கும், அதாவது மற்றவங்களோட எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றவங்களையும் பாதிக்கும், அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்கும்னு சார் அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்காரு. அதுபடி தான் நான் என்னுடைய எண்ணங்களையும் என்னோடய வார்த்தைகளையும் இப்போலாம் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். நல்லபடியாக நல்ல எண்ணங்களை உருவாக்கிட்டு வந்துட்டுருக்கேன். ஃப்யூச்சரில் நல்ல ஒரு நர்சிங் காலேஜுக்கு லெக்சரராக நான் போய் ஜாயின் பண்ணணும். அங்கே நல்லபடியாக ஒர்க் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த உலகத்தில் போட்டி போட்டு தான் வாழ முடியும். நல்ல நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் வர முடியும் அப்படின்றத உணர்ந்துக்கிட்டேன் இங்கே வந்ததுக்கப்புறம் தான். நம்மளை விட நாலேஜாக இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இங்கே லேர்ன் பண்ணி பார்த்துக்கும்போது நம்மளாம் ஒன்றும் இல்லைன்னு தோணுது. இன்னும் நிறைய ஜெயிக்கணும் வாழ்க்கையில். அதை நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் நான் சார்கிட்டேருந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் பாருங்கள். நிஜமாக கான்ஃபிடென்ட்டோடு ஜாயின் பண்ணுங்கள். நிஜமாக வெளியில் போகும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்டோட நல்ல ஜெயிப்பீங்கன்னு ஒரு எண்ணத்தோட கான்ஃபிடென்ட்டோட வெளியில் போவீங்க. அதுக்கு என்கிட்ட இருக்க கான்ஃபிடென்ட் உங்களுக்கும் வரும். கான்ஃபிடென்ட் ஜாயின் பண்ணுங்கள். ப்ளீஸ் மஸ்ட் பி இங்கே ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். நான் நிஜமாக சொல்கிறேன், இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் நான்
ஏதாவது ஒன்று பண்ணுவேன்ற கான்ஃபிடென்ட் எனக்கு வந்திருக்கு. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். I am B. Roshni. I am coming from Amapet. நான் ஜாயின் பண்ணி 1 month ஆகுது. ஆஃப்டர் ஜாயினிங் ஐ ஃபீல் பெட்டர். இங்கே வந்ததுலேருந்து இங்கிலீஷ் பேசுவேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன், இங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கள், இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக நல்லா சொல்லி கொடுக்குறாரு சாரு. டென்சஸ்லாம் 5 விரலில் நல்லா சொல்லித்தராரு. அப்புறம் டென்சஸ்லாம் முன்னே ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன், இதெல்லாம் இவ்வளோ டென்ஸ் இருக்குது, இவ்வளோ இங்கிலீஷ் வந்து பேச முடியுமா அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் இங்கே வந்து இங்கிலீஷ் நல்லா பேச முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சது. சார் நல்லா, அது மட்டும் இல்லாமல் சார் வந்து நிறையா மோட்டிவேஷன் பண்ணுறாரு, மெடிடேஷன்ஸ் பண்ணுறாரு, எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு. அதனால் மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இங்கே வந்ததுலேருந்து இங்கிலீஷ் பேசுவேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் கிடச்சிருக்கு. அதனால் ஜாப் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து நித்யா. நான் வந்து பிஎஸ்சி பிஎட் மேக்ஸ் முடிச்சிருக்கேன். ஒரு டீச்சர் ஆகணும்னு தான் படிச்சிருக்கேன். ஆனால் எந்த ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போனாலும் ஃப்ளூயன்சியாக இங்கிலீஷ் கேட்குறாங்க. நானும் போன வருஷம் முடிச்சதுலேருந்து நிறையா ஸ்கூல் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போயும் ஃப்ளூயன்சி கேட்டதுனால என்னால் எங்கேயும் ஜாயின் பண்ண முடியல. சரி இது அப்படின்னு தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இங்கே கண்டிப்பாக நீ சேர்ந்தினா நல்லா படிச்சிருவ அப்படின்னு சொன்னதுனால, அவர் கைட் பண்ணதுனால தான் நான் இங்கே வந்து சேர்ந்துருக்கேன். இப்போ வந்து சேர்ந்து நான் 1 வீக் ஆகுது. இல்லை வந்து சார் வந்து ஃபார்முலா மெத்தட் படி சொல்லித்தரதுனால நமக்கு ஈஸியாக வந்து மெமரி பவர் ஆகிடும், மெமரி பண்ணிக்க முடியும். மனப்பாடம் பண்ணி அதை ஃபாலோ பண்ணும்போது, அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக சென்டென்ஸ் மேக் பண்ணி இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இந்த 1 வீக்கில் வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம வந்து வீட்டில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த ஃபார்முலா மெத்தட் பண்ணி சென்டென்ஸ் எல்லாம் மேக் பண்ணி கற்றுக்கும் போது நம்மளால் ஈஸியாக பேச முடியும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இங்கே வந்து சேருங்க. நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து வந்திருக்கேன். என்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா எஸ் செல்லதுரை. என்னுடைய குவாலிஃபிகேஷன் வந்து எம்ஏ எம்எட். நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த அரவிந்த் ஸ்போக்கன் கேள்விப்பட்டு நான் சார்கிட்ட நான் ஃபஸ்ட்டு ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்கேன். ஃபோனில் பேசும்பொழுதே எனக்கு நிச்சயமாக அந்த சென்டர் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்போக்கனுக்கு வந்து ஒரு உகந்த சென்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்பி இங்கே வந்தேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எத்தனையோ நான் ஸ்போக்கன் கிளாஸ்க்கெல்லாம் நான் போயிருக்கேன். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பார்த்திங்கன்னா நான் நிறைய ஏமாற்றத்தை தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் வந்து இங்கே வந்து இவர்கிட்ட ஃபஸ்ட்டு டைம் பேசும்பொழுதே எனக்கு வந்து ஒரு நல்ல நம்பிக்கை வந்தது. ஒரு நல்ல குருவை ஸ்போக்கன் கற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு அருமையான குருவை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமாக நான் இந்த சென்டரில் வந்து அரவிந்த் ஸ்போக்கன் கிளாஸில் வந்து நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல திருப்பத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் இங்கே வந்திருக்கேன். நிச்சயமாக அது நான் 100% அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. நான் அரவிந்த் சாரோட நல்லா இங்கிலீஷ் பேச முடியும், அவர் கிளாஸில் வந்து அவரை விட நான் நல்லா பேச முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அங்கே வந்திருக்கேன். நிச்சயமாக அது நடக்கும். அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா நீங்கள் வந்து செக் பண்ணியே தேர்ந்தெடுத்து பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி பார்க்கலாம். அப்படி அட்டன் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிச்சயமாக அதை கண்டினியூ பண்ணலாம். நிச்சயமாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பயனுள்ள கிளாஸாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய முழு மனதாக நான் வந்து உங்களுக்கிட்ட தெரிவிக்கிறேன். நான் வந்துட்டு எம்சிஏ முடிச்சிருக்கேன். நான் லாஸ்ட் இயர் எம்சிஏ முடித்தேன். இப்போ 1 இயராக வீட்டில் சும்மா தான் இருக்கேன். நான் வந்துட்டு எங்கே இன்டர்வியூக்கு போனாலும் ஃப்ளூயன்ஸி இல்லாதனால யாரும் எடுக்கலை. அதனால் நான் இங்கே வந்தேன். அரவிந்த் சாரோட ப்ரோக்ராம் டிவியில் பார்த்தேன், வந்து ஜாயின் பண்ணேன். இப்போ ஓரளவுக்கு எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுது. நான் வந்து 25 days ஆச்சு. இன்னும் மீதி இருக்க 1 monthல் நான் கண்டிப்பாக முடிச்சுட்டு போயிடுவேன். நல்லா அடுத்த இன்டர்வியூ நான் கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவேனுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஹாய், ஐ எம் மோகனா. நான் ஏற்காடு அடிவாரத்துலேருந்து வரேன். ஐடிஐ முடிச்சிருக்கேன். ஐடிஐ முடிச்சு 2 years ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இது சிஸ்டம் ஒர்க்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால நான் இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிவிட்டு சிஸ்டம் ஒர்க்லேயே ஜாப் தேடி போகணுன்னு இங்கிலீஷ்க்காக வந்திருக்கேன். இங்கே ஃபிங்கர்ஸில் சார் சொல்லி தரது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. எனக்கு நல்லா கற்றுருக்கேன். நீங்களும் சேர்ந்து ஜாயின் பண்ணி நல்லா கற்றுக்கலாம். ஈஸியாக இருக்குது. என்னோடய பேர் பிரகாஷ். நான் இங்கே கொல்லாம்பட்டி பைபாஸ்லேருந்து வரேன். என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி தான் வந்தேன். இங்கே சாரு நானும் ஒரு நாள் 2 நாள் எனக்கு கொஞ்சம் பயமாகவே தான் இருந்துச்சு. 3ஆவது நாள் அவங்க சொல்லித்தர அந்த இதுலேயே அந்த முக்கியமாக அந்த 5 விரல் தான் வந்துட்டு சொல்கிறாரு. இந்த 5 ஃபிங்கரும் அவருக்கு முக்கியமாக அந்த ஆண்டவன் கொடுத்த கை, இந்த 5 ஃபிங்கரும் நம்மளுக்கு
அவர் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு இது பண்ணிக்கிறாரு. அவர் வந்துக்கிட்ட ஒரு ஆறு தண்ணி மாதிரி அது அவர் வேலையை அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆறு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மொண்டு குடிச்சிக்கலாம். நாம் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் நம்ம மொண்டி குடித்தாலும் அது நம்மளுக்கு தான் நல்லது. கம்மியாக மொண்டு குடித்தாலும் அது நம்மளுக்கு ரொம்ப எவ்வளோ மொண்டு குடிக்குமோ அவ்வளோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும். நம்ம வந்துக்கிட்ட அந்த மாதிரி கடவுள் வந்துக்கிட்டு நேரடியாக பார்க்க முடியாது. கடவுள் வந்துக்கிட்ட உணர தான் முடியும். அதே மாதிரியே அந்த கரண்டை போய் தொட்டால் தான் கரண்ட் அடிக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். நாம் வந்துட்டு அதை போய் நம்ம தொடவும் மாட்டோம். யாரும் பயப்பட தேவையில்ல. இந்த பாலிமார்க் சேனலை பார்க்குற அனைத்து மக்களும் வந்து தயவு செஞ்சு எல்லாம் வந்து தெரியாதவங்க வந்து சேர்ந்துருங்க. என் பேர் சத்யா, நான் இளம்பள்ளியிலேருந்து வரேன். இப்போ 1 வீக் ஆச்சு நான் வந்து ஜாயின் பண்ணி. முன்னே வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்தது இங்கிலீஷில். இப்போ சார்கிட்ட வந்து கற்றுக்கிறதுனால நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்குது எனக்கு. நானும் நல்லா பெட்டராக இங்கிலீஷ் பேசுவேன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எனக்கு இருக்குது. நல்லா எடுக்கிறேங்க சார். வாழ்க்கைக்கு தேவையான மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. லைஃப்பை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப யூஸாக நல்லா இருக்குது. நம்ம ரொம்ப டைம் பாஸ் ஆகிறதே எங்களுக்கு தெரியல. எங்கள் கிளாஸுக்கு வந்தால் சார் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எல்லா விஷயத்தையும் சொல்லித்தரதுனால எங்களுக்கு வந்து லைஃப்பை எப்படி இது பண்ணணுங்கிறத கூட எங்களுக்கு நல்லா தெரியுது.